أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك. صدق الله. அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையுடன் பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் ஜும்மாவினுடைய முழுமையான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் எங்கெங்கும் நிலவட்டும் ஆர்வம் துவா செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய அன்புமிக்க பெரியோர்களே சகோதரர்களே, நாம் எல்லாம் கடந்த வாரத்திலே இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடியவர்களாக இருக்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த நாட்டின் சுதந்திரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம பல்வேறு உரைகளிலே புத்தகங்கள் வழியாக நாம கேட்டிருப்போம். இதற்காக இந்த விடுதலைக்காக முஸ்லிம்கள் செய்திருக்கிற தியாகம் உடலாலும் பொருளாதாரத்தாலும் உழைப்பாலும் என்று எந்த வகையில் முஸ்லிம்களுடைய தியாகத்தை எடுத்துக்கொண்டாலும் குஷ்வந்த் சிங் என்கிற ஒரு எழுத்தாளர் சொன்னதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டால் போதுமானது. அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், விடுதலை போரில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அது பொருளாதாரமாக இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம், உயிர் தியாகமாக இருக்கலாம், அனைத்திலும் தங்களுடைய சதவீதத்தை விட கூடுதலாக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள்.
மற்ற எந்த சமூகத்தையும் அவர் குறிப்பிடல, முஸ்லிம்களை மட்டும்தான் குறிப்பிடுகிறார். அதுல இந்த சுதந்திர தினம் வரும்போது சமீப காலங்களாக இந்த வரலாறுகள் நினைவுபடுத்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த சுதந்திர போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அதுல மறைக்கப்பட்ட வரலாறு என்று முஸ்லிம்களுடைய வரலாறுகளை நாம கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில ஒவ்வொரு ஆண்டும் அதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து உயிர் தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தவர்கள், சிறை வாசத்தை அனுபவித்தவர்கள் என்று இவர்களுடைய இந்த வரலாறுகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிற்காக முஸ்லிம்கள் செய்திருக்கிற தியாகம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது, முழுமையா மறைச்சிட்டாங்க. இன்று நாளை வருகிற ஒரு மாணவன் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அல்லது கல்லூரியினுடைய எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் அதில் விடுதலை போரில் முஸ்லிம்களுடைய பங்கு என்பதை பார்க்கவே முடியாது. அப்ப இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இருக்கிற முஸ்லிம்கள் அது இல்லாம போய்விட்டால், அது இல்லைன்னு ஒரு மனுஷனுக்கு பதிந்தால் அவருடைய எண்ணம் முஸ்லிம்களுக்கு எதிராக வருகிற அந்த ஒரு திட்டமிட்ட சதியின் அடிப்படையில அது நிறைவேற்றப்படுகிறது. அதுக்காகத்தான் நாம் அதை கொண்டு போய் வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது விடுதலை போர் அல்ல. அந்த விடுதலை போராட்டத்தின் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லிம்களும் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்பதை அவங்க செஞ்ச பொருளாதார தியாகத்தை கொண்டு நம்ம அளவிட முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே விடுதலை போர் என்று சொன்னால் பல தலைவர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். அப்படி கொண்டு வரப்படுகிற முதன்மையான தலைவர்கள் செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டி தமிழன் என்று பல வரலாறுகள் சொல்லுவாங்க. ஒரே ஆளுக்கு தான் இவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அவரை வர்ணிக்கிற அந்த வரலாறுகளில் அந்த கப்பல் கம்பெனியை ஆரம்பிப்பதற்கு, அந்த கப்பலை வாங்குவதற்கான பொருளாதாரத்தை கொடுத்ததற்கு என்று அந்த கம்பெனியுடைய செக்ரட்டரியாக இருந்த அவங்களை பற்றியெல்லாம் எந்த செய்தியும் இருக்காது. இதில் நாம தான் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியிருக்கும். இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு அவங்க இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு பங்கு 25,000, கிட்டத்தட்ட 40,000 பங்குகள் மக்களிருந்து வாங்கி ஒரு கப்பலை வாங்கி அதை வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஓட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். இந்த 40,000 பங்குகள் 40,000 பேர் 25 ரூபா கொடுத்தா முடிச்சது வரல. அப்ப அதை பார்த்து வெறுத்து போய் அவன் அந்த கப்பல் கம்பெனியுடைய செக்ரட்டரியாக இருந்தார் ஃபக்கீர் முகமது என்பவர் தான் அன்னைக்கு உள்ள காலத்தில் 2 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தார். அந்த 2 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, மக்களுடைய பங்களிப்போடு தான் அந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு கப்பலை வாங்கி இருக்கணும்னு சொன்னா கப்பலோட்டிய தமிழன்கிற ஒரு வரலாறு இருந்திருக்காரு. அப்ப ஒரு வரலாற்றை சொல்லுகிறோம், அந்த வரலாற்றுக்கு பின்னணியிலே அந்த வரலாற்றின் முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த ஃபக்கீர் முகமதுடைய பெயரை கூட அந்த வரலாற்றின் ஒரு ஓரத்தில் கூட நமக்கு சொல்லப்படுவதில்லை. இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் ஒரு தூக்கி கொடுக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய தொகை. சாதாரணமா யோசிச்சு பாருங்க, இன்னையிலிருந்து 100 வருடங்களுக்கு முன்னால் 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய தொகை. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மதிப்பு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ரியல் எஸ்டேட் போறாங்க திருப்பூர் பகுதிக்குள்ள, ஒரு சென்ட் 5000 ரூபாய். இன்னைக்கு அந்த இடத்துல 25 லட்சம் ரூபாய் எல்லாம் வாங்க முடியாது. ஒரு 35 வருஷத்துல 5000 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமா பாத்தீங்கன்னா அது 100 மடங்குல 400 மடங்கு 500 மடங்கு பெருகி இருக்கிறது. 5000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் வாங்கியிருக்காரு, இன்னைக்கு அவர் வித்தா 25 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, பணத்துடைய மதிப்புங்கிறது என்ன மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஃபக்கீர் முகமது அப்படிங்கிற ஒரு 2 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாருன்னா அது இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய தொகை. இது ஒரு வரலாறு இல்லைங்க, சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுல இது போன்று நம்ம ஒவ்வொன்றா போய் பார்த்தோம்னு சொன்னா எல்லா இடங்களிலும் இது போன்று முஸ்லிம்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்களுடைய பட்டியலே பார்க்க முடியும். ஒரு முறை காங்கிரஸ் கட்சி ஒரு திட்டம் போடுறாங்க, என்னன்னு சொன்னா விடுதலைக்கு முன்னாடி அன்னைக்குள்ள காங்கிரஸ் இயக்கத்துல 1 கோடி பேரை உறுப்பினராக சேர்க்கணும். அதே போல அந்த இயக்கத்திற்கு பொருளாதாரத்திற்கு 1 கோடி ரூபாயை சேர்க்கணும். இதுக்காக ஒரு டீம் அமைச்சு அவங்க ஒரு முறை நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் போறாங்க. அப்படி போகும்போது பெரிய தொகை ஒன்று சேரல, சில நூறுகள் சில ஆயிரங்கள் தான் வந்திருக்குது.
எண்ணிக்கை கோடி, மக்கள் இருந்து போதிய அளவு வரல. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு செக் கொடுக்குறாரு. அந்த செக்ல அவர் எழுதியிருந்த தொகை, அதை வாங்கிய காந்திக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா 1 கோடி பேரை சேர்த்துட்டு 1 கோடி ரூபாய் திரட்ட வேண்டும் என்ற அவங்களுடைய மொத்த தொகையும் ஒரே ஆள் செக்கா கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய தொகை அது! அன்னைக்கு அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறாரு. அதை பார்த்து அதிர்ச்சியாகி, நீங்க மொத்தத்தை நீங்க கொடுத்த மக்களுடைய பங்களிப்பு இல்லாம போயிடும், மக்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும், உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும், அதை இவ்வளவு மொத்தமா கொடுக்காதீங்க, கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு சொல்லி மொத்தமா கொடுத்தவற்றை குறைச்சு வாங்கினாருங்கிறது வரலாறு. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தார். வெள்ளைக்காரர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலா இருந்தது சுபாஷ் சந்திர போஸ் தான். எந்த அளவுக்கு அவர் குடைச்சலா இருந்தாருங்கிறதுக்கு வரலாறு என்ன? இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒப்படைக்கணும், அதான் ஒப்பந்தம். இன்னைக்கு உயிரோட கிடைச்சா யாருக்கு ஒப்படைக்கணும்? இந்தியாவை கௌரவிக்க முடியாது, கொண்டு போய் அவன் ஒப்படைச்சோம். அவ்வளவு குடைச்சல் கொடுத்தவர். வெள்ளையர்களுக்கு எதிராக ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாக்கி அவர்களுக்கு எதிராக போரிட்டவர். அந்த போர்ல அவர்களை குறியெடுத்தது யாருன்னா வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து இந்தியாவில் அன்னைக்கு இருந்த சாவர்கர் கும்பல் தான் முறியடிச்சாங்க. இதான் வரலாறு. அப்போ ராணுவம் அப்படிங்கும் போது அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்ன சம்பளமாவது கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்க குடும்பம் இருக்கும். அதே போல இந்த ராணுவத்திற்கான தளவாடங்கள், பொருளாதாரம், அப்ப இதையெல்லாம் திரட்ட வேண்டி இருக்குது என்பதற்காக அவர் சிங்கப்பூர்ல, பர்மாவில், பல பகுதிகளில் பொருளாதாரம் திரட்டுவதற்காக சொல்லும் போது, பர்மாவில் ரங்கூன்ல இருக்கக்கூடிய அன்னைக்கு பெரிய பெரிய வியாபாரிகள் அங்க இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுடைய வருமானத்துல 10% ராணுவத்துக்காக நாங்கள் ஒதுக்குறோம். அது நேதாஜிக்கு பிடிக்கல. நீங்க 10 கொடுத்து நாங்க எப்படி ராணுவத்தை நடத்துறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். அப்ப அதே இடத்துல ஹபீப் என்கிற ஒருவர் 1 கோடி ரூபாய் அந்த இடத்துல அறிவிக்கிறார். அதற்கு பிறகு நேதாஜி எந்த பகுதிக்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்திலும் இந்தியாவினுடைய விடுதலைக்கு ஹபீப் என்ற மருந்து தேவை, எல்லாருக்குமே ஹபீபை போன்ற வள்ளல் தன்மை வேணும், காசு கொடுங்க அப்பதான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் ஹபீபை பற்றி அவர் வர்ணித்து பேசினார் வரலாறு. அப்ப இந்த மாதிரி வரலாறு நெடுகிலும் எவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அவர் அவ்வளவு கொடுத்தாரு, இவர் கோடியை கொடுத்தாரு. அதாவதுங்க அன்னைக்குள்ள கோடியை நீங்க எடுத்தோம்னா எத்தனை கோடிகளாக அது மாறும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். 5000 ரூபாய் போட்டோம் நிலத்துல, இன்னைக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு அது 25 லட்சமா மாறி இருக்கிறது. அப்ப 1 கோடி ரூபாய்ங்கிறது இன்னைக்கு எத்தனை கோடிகளாக அது பெருகி இருக்கும். எவ்வளவு பெரிய சொத்து அது! அன்னைக்கு தாராளமா அள்ளி கொடுத்தாங்க. இது போன்று பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தவர்கள் இந்தியா அன்றைக்கு கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் தொகை அன்னைக்குள்ள நிலைமை. அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த 40 கோடி மக்கள் தொகையில இது போன்று கோடிகளை அள்ளி கொடுத்தார், லட்சங்களை வாரி கொடுத்தார் என்று முஸ்லிம் அல்லாத பிற சமூகத்தில் செல்வந்தர்களை தேட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டியிருக்கும். ஆனால் முஸ்லிம்கள் அந்த மாதிரி ஏராளமான செல்வந்தர்களை பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சுதந்திர போராட்டம் அல்ல. அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இருந்ததோ இந்தியா எப்படியாவது விடுதலை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அது ஒரு நன்மையாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டது. எந்த அளவுக்கு முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே விடுதலை போராட்டத்திலே பங்கேற்பது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் கடமையாகவே, எந்த அளவுக்கு ஆங்கிலம் பேசாத, வெள்ளக்காரர்கள் வெறுக்கணுங்கிறதுக்காக ஆங்கிலம் கற்காதே, ஆங்கிலம் பேசாதே என்று ஆங்கிலம் கற்பதை ஹராமாக்கி வைத்திருந்தார்கள். பேண்ட் போறது ஹராம். இன்னைக்கும் அதனாலதான் ஆலிம்கள் பாத்தீங்கன்னா பேண்ட் போட மாட்டாங்க. மதரசாவில் படிக்கிற ஆலிம்கள், அதுக்கு பிறகு பள்ளிவாசல பணிபுரிகிற ஆலிம்கள் ஏன் பேண்ட் போறது இல்லைன்னா, அது சுதந்திர போராட்ட காலத்துல வெள்ளையர்கள் அணிகிறார், அந்த பேண்ட் அணியக்கூடாது என்பதால் சொன்னதுனால அந்த கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாக வச்சுக்கலாம். இப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிராக கடுமையாக ஜும்மாக்கள்ல, இன்னைக்கு எப்படி ஜும்மாக்கள்ல நம்ம இதை பற்றி பேசுகிறோமோ அதை போன்று ஜும்மாக்களில் வெள்ளையர்களுக்கு எதிராக ஜும்மா உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. இப்படி கொண்டு வந்து சிறுமிக்கு மத்தியில் வச்சதுனால அந்த விடுதலை பெற வேண்டும் என்கிறது எப்படி மறுமையில ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை போன்ற ஒரு இலக்காக அந்த மக்களுக்கு மாறி இருக்கின்ற காரணத்தினால தாராளமா அள்ளி கொடுத்தாங்க. அப்படி அள்ளி கொடுப்பதற்கு இஸ்லாம் ஒரு காரணமாகுது. வேற எந்த சமூகத்திலும் பார்க்க முடியாது. பார்க்கலாம் நம்ம வக்ஃபு சொத்துக்கள் இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய
ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்திற்கு ஆளாகி இருப்பது வக்ஃபு சொத்து. அந்த சொத்தை எப்படியாவது தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும், அது சட்டப்படி நடக்கணுங்கிறதுக்காக சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப தற்காலிகமாக அது தடைபட்டிருக்கிறது. அது முழுமையாக தடைபட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். வக்ஃபு பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட ஊழல் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான். எல்லாம் தின்னது போக இருக்கிற சொத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவினுடைய ரயில்வே மிகப்பெரிய சொத்துள்ள ஒரு துறை. அந்த ரயில்வேக்கு அடுத்து இந்தியாவில் ஒரு பெரிய சொத்தை கொண்ட ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது வக்ஃபு. எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் திங்கிறான், தின்னது போக. அப்படி யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரும் சொத்து அது. இந்த சொத்தெல்லாம் எப்படி வக்ஃபுக்கு வந்துச்சு? வக்ஃபு சொத்துங்கிறது என்ன? ஒரு பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசலுக்கு என்று ஒரு வருமானத்திற்காக என்னுடைய நிலத்தை அளிக்கிறேன் அப்படின்னு பல ஏக்கர்கள் அளிச்சிருப்பாங்க. அன்னைக்குள்ள செல்வந்தர்கள் இந்த பள்ளிவாயினுடைய வருமானத்திற்காக என்ன செய்வாங்க? இன்னைக்குள்ள மாதிரி சந்தானம் கிடையாது, அன்னைக்கு வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தங்களிடம் இருக்கிற பல ஏக்கர்களை அந்த பள்ளிவாசலுக்காக தானமாக எழுதி வைப்பாங்க. அந்த வருமானத்தில் அந்த பள்ளிவாசல் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்படி பல ஏக்கர்கள் பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கப்பட்டது உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் பள்ளிகளை உருவாக்கியதே யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் தனிநபர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீ 1000 ரூபாய் கொடு, நீ 500 ரூபாய் கொடு அப்படின்னு பொதுவா வசூல் பண்ணி அப்படி பள்ளி கட்டுகிற கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பள்ளி கட்டுவது அப்படின்னு சொன்னாலே ஒரு செல்வந்தரை எடுத்து கட்டி கொடுத்துருவாரு. இதுதான் வரலாறு. பள்ளின்னு இல்லைங்க, இன்னைக்கு உலகத்தின் மிக பெரும் தொன்மையான பல்கலைக்கழகம் அப்படின்னு மொராக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை சொல்றாங்க. கிபி 859 கிட்டத்தட்ட 1000 வருடங்களை தாண்டிய பல்கலைக்கழகம் அது. அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது ஃபாத்திமா அல் பிஹ்ரி என்கிற ஒரு பெண்மணி. தன்னுடைய சொந்த பணத்துல ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்காங்க. அது ஆலிம்கள் படிக்கக்கூடிய கல்வி இருக்கும், மற்ற எல்லா கல்வி சேர்ந்ததாக இருக்கிறது. இன்னைக்கும் அந்த பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கின்னஸ் புத்தகத்தில், யுனெஸ்கோவில் மிக பெரும் பழமையான பல்கலைக்கழகமாக அது இன்று வரை இடம்பெற்றிருக்கிறது. அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டி அமைக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பொருளாதாரம் தேவை, அதை ஒற்றை பெண்மணி செய்திருக்கிறார். இந்த வரலாறு எல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். நமக்கு முன்னாடி இருந்த முஸ்லிம்கள் இருந்த முன்னோர்கள், செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தான தர்மத்திலே எந்த அளவுக்கு மேலோங்கி நின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் இஸ்லாம்ங்கிறது நம்ம மறுத்துவிட முடியாது. இன்னைக்கும் உலக அளவுல தான தர்மங்கள் செய்வதிலே, உதவிகள் செய்வதிலே முஸ்லிம்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள், மற்ற எல்லோரையும் விட. அந்த அளவிற்கு இன்னைக்கு முன்னிலையில் இருப்பதை பார்க்கிறோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம சஹாபாக்களை பார்த்தோம்னு சொன்னா, சஹாபாக்களுடைய காலம்ங்கிறது ஆரம்ப காலம். இஸ்லாமுடைய ஆரம்ப காலங்கிறது வறுமை நிறைந்த, சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதையும் தாண்டி மாற்று உடைக்கு வழி இல்லாத காலம் அது. மாற்று உடையில கீழங்கி ஒண்ணு, மேலங்கி நம்ம எத்தனை ட்ரெஸ் போட்டுருக்கோம். சாதாரணமா ஒரு ஆள் நம்ம வந்து நிக்கிறோம்னா 4 ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லையா? உள்ளாடை 2, மேலாடை 2, 4 ட்ரெஸ் போடுறோம். அவங்களுக்கு மொத்தமே ஒரே ஒரு ஆடை தான், ஒரு வேட்டி இருக்கும். அதை கீழாடையாக மேலாடையாகவும் சேர்த்து தான் கட்டிப்பாங்க. அப்படி ஆடை பஞ்சம் இருந்த காலம் அது, உணவு பஞ்சம் இருந்த காலம் அது. அந்த காலத்துல ஒரு கூட்டத்தார் நபி அவர்களை பார்க்க வர்றாங்க. முலர் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தார். அவங்களுக்கு பஞ்சத்தில் அடிபட்டு தான் வர்றாங்க. வரவங்க ஆடையெல்லாம் கிழிஞ்சு போய் மாற்றுறதுக்கு ஆடை இல்லாம, ஆடைகள் கிழிந்து அங்கங்க உடம்புல பாகங்கள் தெரியுது. அப்ப இவங்க பாகங்களை தொங்க விட்டுட்டு ஒரு மாதிரி பங்கரை, அவங்க தோற்றமே ரொம்ப மோசமா வர்றாங்க. இங்க இருக்கிறதும் அதே நிலைமை தான், ஆனா இவங்களை விட மோசமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மோசமான நிலையில மக்களை பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா, மக்கள் அழைச்சு மிம்பர்ல நின்று பயான் பண்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நபி அவர்களை பொறுத்தவரை நம்மள மாதிரி மணிக்கணக்கா பயான் பேசினாங்கிறது கிடையாது. இந்த மணிக்கணக்கா பேசுறது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உரையை எப்படி இருக்கும்னா, அவங்க எத்தனை வார்த்தைகள் பேசினாங்கன்னு எண்ணி சொல்லிடலாம். அவ்வளவு சுருக்கமாக தான் பேசுவாங்க. அப்ப எவ்வளவு மக்களை அழைச்சிட்டு அந்த உலர் கூட்டத்தாருக்கு உதவி செய்யணும். அதுக்கு உணர்ச்சியை தூண்டுகிற வகையில் அப்படி எல்லாம் கஷ்டப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தை சொன்னார்கள், ஈமான் கொண்டவரே மறுமைக்காக எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் அப்படிங்கிற அந்த வசனம்.
அதை சொல்லிட்டு இந்த கூட்டத்தார் வந்திருக்கிறாங்க, அவங்க உணவு உடை இல்லாம வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு அது கிடையாதுல்ல, அவங்களுக்கு அதே பிரச்சனை தானே. மக்கள்லாம் போறாங்க, அப்படியே போய் வீட்டுல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேமிப்புல இருந்து கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல அரிசி இல்லைன்னா அடுத்த நிமிஷமே கடையில் வாங்கி வந்துட முடியும். அவங்களுக்கு அரிசி தீர்ந்து போனா வாங்கறதுலாம் அந்த மாதிரி எல்லாம் பெரிய ஸ்டோர், பெரிய மளிகை கடை அப்படிலாம் அந்த காலத்துல கிடையாது. அந்த சீசன்ல சேமிச்சு வச்சா உண்டு. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமங்கள்ல வாழ்ந்த மக்களுடைய நிலைமை தெரியல. அந்த நெல் அறுவடை செய்யற காலத்துல நெல்லை எடுத்து ஒரு சட்டியில இதெல்லாம் பானையில பாதுகாத்து வச்சிருப்பாங்க, தேவைப்படுற நேரத்தில் அரைச்சி எடுத்துக்குவாங்க. இப்படிதான் இருந்துச்சு. அப்படி அவங்களுடைய அந்த உணவு சேமிப்புல இருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போறாங்க. உடைகள் இருந்து கொண்டு வர்றாங்க. உடை பஞ்சம், உணவு பஞ்சம் இருக்கிற அந்த காலத்துல அவங்க உடைகள் இருந்து உணவுல இருந்து கொண்டு வர்றாங்க. உடை ஒரு குவியலாகவே ஆகிவிட்டது, உணவு ஒரு குவியலாக ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்க்கும்போது முகமலர்ச்சியோடு இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு வறுமையிலும் அந்த மக்கள் தர்மம் செய்தார்கள். தர்மம் செய்ய வைத்தது இஸ்லாம். எதை சொல்லி? மறுமைக்கு பாரு, உலகத்தோட முடிச்சிடாரு, மறுமையை பாரு என்று சொல்லி அவங்க தர்மம் செய்ய வைத்தது. அந்த மக்கள்ல யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய தர்மத்தையும் நாம் அளவிட்டு சொல்லிவிட முடியாது. ஒரு வசனத்தை பார்க்கிறோம், ஒரு வசனம் இறக்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கும் செல்வத்திலிருந்து தர்மம் செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது. நீங்கள் எதை செலவு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு பிடிச்சதவா, பிடிக்காதவா, உபரியா உள்ளதவா, எதை செலவு செய்றீங்க என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த வசனம் இறங்கிய உடனே ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஓடோடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ பீருஹா, எனக்கு இருக்கிற செல்வங்களிலேயே இதுதான் ரொம்ப பிரியமான தோட்டம். ஏன்? அதுல நல்ல குடிநீர் இருக்கும் கிணத்துல. அந்த தோட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓய்வு எடுப்பாங்க. அந்த பீருகான்றது மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். இங்க தூரம் தொலைவில் அவுட்டர்ல இல்ல, மஸ்ஜிது நபவிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த தோட்டத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன். அல்லாஹ் நீங்க நேசிக்கிறத கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அதனால் இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரா, அருமையான செல்வமாச்சே, அருமையான செல்வமாச்சே, இதை நீங்க உங்களுடைய உறவினர்களை ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வந்தது பள்ளிவாசல கொடுத்து, நீங்க ஜமாத்துல கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையை வச்சுங்கன்னு கொடுக்குறாரு. உறவினர்களை ஏழை இருப்பாங்களா அவங்களுக்கு கொடுங்க. அவர் தன்னுடைய தோட்டத்தை தன்னுடைய உறவினர்களை யாரெல்லாம் ஏழைகளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற வரலாறு பார்க்கிறோம். அதாவது வறுமையில் பஞ்சத்தில் அடிபட்ட மக்களும் தர்மம் செய்தார்கள், அவங்க சின்ன அளவு செஞ்சாங்க. செல்வத்திலே உயர்ந்து நின்ற மக்களும் தர்மம் செய்தார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு நிற்கவில்லை. அதை தாண்டி நபி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கெல்லாம் நபி வழி திருமணத்துக்கு போயிருக்கோமோ இந்த பேரை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். இவர் ஒரு குறைஷி சேர்ந்தவர், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த தோழர். ஒண்ணுமில்லாம உடுத்தின துணியோட மதீனாவுக்கு வந்தவர். வியாபார டேலண்ட், பிசினஸ் மைண்ட் சொல்றோம்ல, அந்த மாதிரி வியாபார திறமை உள்ளவர். அங்க வந்து ஒருத்தர் அடைக்கலாமா அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்படைக்கிறாங்க. எனக்கு எது கொடுக்காதீங்க, சந்தை எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லி சந்தைக்கு போறாரு. அங்க உள்ள மார்க்கெட்டுக்கு போய் வியாபாரத்தை பழகி வியாபாரம் செஞ்சு நபி அவர்கள் காலத்திலேயே அவர் பெரும் செல்வந்தராக பிற்காலத்தில் மாறி போனார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் பார்க்கும்போது, ஒரு முறை பார்க்கும்போது, மணமகன் தோட்டத்தில் இருந்தனால என்ன விசேஷம், கல்யாணம் பண்ண நேற்று தான், என்ன மகர் கொடுத்தீங்க, ஒரு தங்கத்தை, ஒரு பேரித்தம்பள கொட்டையினுடைய அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன். தங்கத்தை மகரா கொடுக்கிற அளவுக்கு அப்பவே செல்வம் வந்துருச்சு. பிறகு அந்த தொழில் போயிட்டே இருக்கும் இல்லையா, போகுது. நபி அவர்கள் காலத்திற்கு பிறகு அவர் பெரும் செல்வந்தராக, மிக பெரும் செல்வந்தராக அவர் மாறி இருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்த பிறகு அவருக்கு மனசுக்குள்ள இவர் தான தர்மத்துல கஞ்சன் கிடையாது, தாராளமா செய்யக்கூடியவர் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த போர்களுக்கு குதிரைகளையும் ஒட்டகங்களையும் வாரி வாரி கொடுத்தவர் தான், செல்வங்களை கொடுப்பவர் தான். அதையும் மீறி செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்ப அவருக்கு ஒரு உறுத்தல், இவ்வளவு காசு சேர்ந்துருச்சு, மறுமைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போயிருப்போம். அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, நம்ம தான் நிறைய தர்மம் செய்யணுமே அப்படின்னு தனவாட்டால நிக்கல. இத்தனைக்கும் சொல்ல போனா அவர் சொர்க்கத்திற்கென்று நன்மாராய் கூறப்பட்ட 10 நபி தோழர்கள் ஒருவர் அவர்.
8 நபர்கள் ஒரு ஆள் அவர். அவ்வளவு முக்கியமான அந்த நபித்தோழர். இவருக்கு சொர்க்கம் உறுதி என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட தான தர்மங்கள்ல அவர் மிஞ்சி நிற்கக்கூடிய மனிதர் தான் என்று சொன்னாலும் சேர்ந்துகிட்டே இருக்குது. இவ்வளவு சொத்து மறுமையில் எனக்கு இது கேள்விகளுக்கு சிக்கலாயிருமோ என்று அவர் பயந்து என்ன செய்யறாரு, ஒரு இடத்தை விற்கிறாரு, ஒரு சொத்தை விற்கிறாரு. அந்த சொத்தினுடைய மதிப்பு தீனாராக மாறி வரும்போது 40,000 தீனார் வித்தாச்சு. வித்துட்டு இவருக்கு இந்த சஞ்சலத்துக்கு என்ன செய்யறதுக்கு தெரியாம அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி போறாங்க. உம்மு சலமா என்கிற அந்த அன்னையத்து போறாங்க. நபி அவர்களுடைய மனைவிமார் மூமின்களுக்கு அன்னை. அப்ப அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அவர் கஷ்டமா இருந்தது என்ன, கொடுக்கறது கஷ்டப்படல, இவ்வளவு சொத்து இருக்கு, இது மறுமையில் எனக்கு இழப்பாக மாறிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த சொத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தை அவர் அப்படி சொல்றாரு. நிறைய சேர்ந்துருச்சு, இது எனக்கு மறுமையில சிக்கலாயிருமோ நான் பயப்படுறேன் அப்படின்னு இப்போ ஒரு இடத்தை வித்துக்கிறேன், 40,000 தீனார் கையில் இருக்குது அப்படின்னு ஒண்ணு அந்த அன்னையர் சொல்றாங்க. மகனே கவலைப்படாதீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சிருங்க, இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, அப்ப உங்களுக்கு அந்த சிக்கல் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இடத்துல ஒன்று சொல்றாங்க. என்னோடு வாழ்ந்த நபித்தோழர்கள்ல சிலர் மறுமையில் என்னை காணவே முடியாது, என்னை பார்க்க முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு, அதனால நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி அதை சொல்லிடுறாங்க. 40,000 தீனார்ங்கிறது ஏதோ 40,000 நமக்கு ஈஸியா இருக்கு. இன்னைக்கு மதிப்பு போட்டு இன்னைக்குள்ள ஒரு தீனார்ங்கிறது 4.25 மில்லிகிராம், 4 கிராம் 25 மில்லிகிராம். அந்த அதாவது கிட்டத்தட்ட அரை பவுனுக்கும் மேல உள்ள ஒரு தீனார்ங்கிறது அரை பவுனுக்கு மேல வச்சுக்கோங்க. அரை பவுன் 4 கிராம் 25 மில்லி கூட ஒரு தீனார்ங்கிறது. 40,000 தீனார் எத்தனை, கிட்டத்தட்ட 20,000 பவுனுக்கு அதிகமான தொகை. நீங்க பொருளாதாரமா காசா கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 100 கோடியை தாண்டும். 100 கோடியை தாண்டுகிற ஒரு சொத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டா திருப்தியாச்சு, ராகத்தாச்சு. இப்ப இது எதனால இப்படி வருது? இஸ்லாம் அவர்களுக்கு ஊட்டியது. இஸ்லாம் அந்த சிந்தனையை கொடுக்குது. குர்ஆனை படிக்கும் போது, நபி வழியை படிக்கும் போது அதிலிருந்து கிடைக்கிற ஒரு சாராம்சம் என்னவென்று சொன்னால், இந்த சொத்தின் மீது சம்பாதிக்கலாம், ஹலாலா சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்க்கலாம். ஆனால் அதை சேர்த்த பிறகு அவருக்கு அதுல என்ன ஆகி போச்சுன்னா, இதுவே நமக்கு சிக்கலாயிருமோங்கிற ஹலாலா தான் சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆனாலும் அந்த பயம், அதுல அவர் தன்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை விட்டு கிட்டத்தட்ட இன்னைக்குள்ள மதிப்புக்கு 100 கோடியை தாண்டுகிற மதிப்பு, அவ்வளவு பெரிய சொத்தை விட்டு ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இது எல்லாம் நம்ம முன்னாடி உள்ள வரலாறாகவே பேச முடிகிறது. எல்லாம் முன்னாடி உள்ள வரலாறாகவே பேச முடியாது. சுதந்திர காலத்துல நம்முடைய முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி இருந்தாங்க, அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இப்படி இந்த வரலாறு நடிகளை நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா, செல்வந்தர்களாக இருந்தவர்கள் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய மறுமைக்காக அர்ப்பணித்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது. அப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இவை அனைத்திற்கும் எது அடிப்படை காரணமாக இருந்தது என்று சொன்னால், மறுமையில இதற்காக நாம பெற வேண்டும், இதற்கான கூலியை பெறணுங்கிறதா எல்லாருடைய நோக்கமும். அந்த மறுமையினுடைய கூலிக்காக தங்களுடைய செல்வங்களை அர்ப்பணித்தார்கள் பார்க்கிறோம். குடும்பத்தார நடுத்தரவில் நிப்பாட்டி இல்ல, குடும்பத்தாருக்கு வச்சுதான் பண்ணாங்க எல்லாருமே. அப்ப இப்படிப்பட்ட இந்த செய்திகளை நம்ம கேட்கும் போது திருமறை குர்ஆன்ல இன்னொரு செய்தியும் பார்க்கிறோம். காரூன் அப்படிங்கிற ஒரு பெரும் பணக்காரனுடைய வரலாறை எல்லாம் சொல்றான். நாம இன்னைக்கு எவ்வளவு பெரிய உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் சரி, அந்த காரூனுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது என்கிற அளவுக்கு அன்றைய காலத்தின் உலகின் பெரும் பணக்காரன் அவர். இந்த காரூனுடைய சொத்தை பார்த்து, ஆஹா இப்படி எல்லாம் நம்ம கொடுத்துட கூடாதா என்று பல மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த காரூனுக்கு சில நல்லவர்கள், அன்னைக்கு வாழ்ந்த நல்லவர்கள் ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அந்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இடம்பெற செய்யறான். எதுக்காக? அது நமக்குரிய படிப்பினைங்கிறதுக்காக. காரூன் சொன்ன பதிலையும் அல்லாஹ் குர்ஆன்ல இடம்பெற செய்யறான். அதுலயும் நமக்கு ஒரு படிப்பினையை அல்லாஹ் தருகிறான். எப்படிப்பட்ட உபதேசம் பண்றான்னு சொன்னா, ஒவ்வொரு ஆத்தாக்கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு வழங்கியதிலிருந்து மறுமையை தேடு, தாருல் ஆகிரா மறுமையை தேடு, வலா தன்சி நசீபக மினத் துன்யா, உன்னுடைய உலகத்தில் பூமியில் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடாதே, வலா தபிகில் ஃபஸாத ஃபில் அர்லி, பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தாதே,
இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று ஒரு அறிவுரையை அவனுக்கு கொடுத்தாங்க. அந்த அறிவுரை கலந்த எச்சரிக்கை. அந்த அறிவுரை என்ன? உனக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து மறுமையை தேடு. உனக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துட்டான், அதிலிருந்து மறுமையை தேடு, மறுமைக்காக அதில் செலவழி. பல தன்சி நசீபத்தை மின துன்யா, உலகத்துக்குன்னு கடமை அதை செய்யும். பெரிய செல்வந்தன் ஆகிட்ட மறுமைக்காக அதை செலவழி, மறுமைக்கு அதை கொண்டு மறுமையை தேடு, அதை கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதை மறந்து விடாது அப்படின்னு சொல்லி இது அறிவுரை. இதை தாண்டி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அறிவுரையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? மறுமைக்காக இதுல தேடு, உலகத்தில் இதை கொண்டு என்னென்னலாம் செய்ய முடியும், உங்களுடைய கடமைகளை செய் அப்படிங்கிறத அறிவுரை. அடுத்தவங்க சொல்றாங்க வலா தபில் ஃபசாத், குழப்பம் பண்ணாத பூமியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்து வச்சுக்கிட்டு நிக்க வச்சுக்கிட்டு எவனுக்கும் கொடுக்காம இப்படி தான் என்று சுயநலமா இருக்கிறது பாருங்க, இதை குழப்பம் என்று சொல்கிறார். வலா தபில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியில குழப்பம் பண்ணாத, குழப்பம் பண்ணவன அல்லாஹ் விரும்ப மாட்டான். இவ்வளவு அறிவு சொன்ன பிறகும் அவன் என்ன பதில் சொன்னான்? என்னிடத்தில் இருக்கிற அனைத்தும் என் அறிவை கொண்டே கிடைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் நான் மறுமைக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, உலகத்துக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இது என் சொத்து, என் அறிவால், என் திறமையால், என் ஆற்றலால் கிடைத்தது என்று சொன்னானே, அதைத்தான் அல்லாஹ் குழப்பம் என்று சொல்கிறான். எவ்வளவு கோடிகளை சேர்த்துக் கொண்டாலும், தன் அருகில் இருப்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும், அந்த சிரமப்படும் போது ஒரு 1000 2000 கொடுத்துட்டு அப்புறம் உதவி செஞ்சிட்டோம் என்று திருப்தி அடைந்து கொள்கிற ஒரு நிலையை பார்க்கிறோமே. இந்த காரூனோடு நம்ம ஒப்பிடப்படுகிறோமா அல்லது நபி தோழர்களோடு ஒப்பிடப்படுகிறோமா? நம்மளை நாமே ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னைக்குள்ள நிலைமைக்கு எனக்கு தான் செல்வமே இல்லையாங்க, நானே அன்றாட காட்சி அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால், இப்ப நபி தோழர்கள் சோத்து பஞ்சத்தில் இருந்தாங்கல்ல, மாற்று உடைக்கு வழி இல்லாத நேரத்தில் உதவி செஞ்சாங்கல்ல, அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். நாம செல்வந்தராக இருந்தால், செல்வந்தராக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்த தர்மம், நபி தோழர்கள் செய்தது, அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க நான் ஒரு ஏழை, நான் ஒரு அன்னாட காட்சி என்று சொன்னால், என்னுடைய தகுதிக்கு ஏற்ப நான் சகாபாக்களோடு எப்படி இருக்கிறேன்? அந்த நபி தோழர்கள் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத நிலையிலும் மற்றவர்கள் கஷ்டப்படும் போது தன்னுடைய இதிலிருந்து கொடுத்தார்கள் பார்க்கிறோமே. இப்படி எந்த நிலையிலும் நம்மை அவர்களோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று சொன்னால் வருத்தமாக நம்ம சொல்லலாம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில், இன்னைக்கு சமகாலத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் வசூல் பண்ணி தான் செய்ய வேண்டியது. வசூலை தப்புன்னு சொல்லல, இந்த முறை தவறுன்னு சொல்லல, வசூல் பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு பள்ளிவாசல் கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு கல்வி கூடம் கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது மக்களுக்கு பயனுள்ள ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வதாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வசூல் பண்ணி செய்ய வேண்டியது. அது எல்லோருடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது, நல்ல விஷயம், தப்பு இல்லை. எல்லாருடைய பங்களிப்பு வர, ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 10000 ரூபாய் கொடுப்பாரு. பலவிதமாக உதவி செய்யக்கூடிய உதவிகள் வரத்தான் செய்கிறது, தவறு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் வரலாறுகளை படிக்கும் போது அந்த வரலாற்றின் செல்வந்தர்கள், அதில் மூமின்களாக இருந்தவர்கள், அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் கொடை இன்றைக்கும் உலகத்தில், இன்றைக்கும் நம்முடைய ஊர்களில், நம்முடைய நாட்டில் பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் அப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்கு பெயரளிக்கக்கூடிய விஷயங்களை காண முடியலைங்கிறதா வருத்தம். ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார், அவர் வீட்டு மேல மாடி கட்டிட்டே இருக்காரு, எல்லாம் அவருடைய சொத்துக்கள் விரிவடைந்து கொண்டே போகிறது. அவருடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் அல்லது தூரத்து உறவினர்கள் பலரும் சொத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படுகிற அன்றாட காட்சியாக இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவங்க உறவினர்கள் தெரியுது, அவங்க எதுக்கு பயன்படுத்துவோம்? கல்யாண காட்சியில கூப்பிடுவோம். அதுலயுமே இன்னைக்கு செல்வந்தர்கள் கல்யாண காட்சியில் வைக்கும் போது ஸ்டார் ஹோட்டலை தேடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த சொந்தக்காரன் வேண்டாம். ஏழைகளை புறக்கணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய காசு அந்த மமதை ஏற்றி இருக்கிறது. ஏழைனா யாரு? நம்முடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஏழைகள். 10 ஏழைகள் விடுங்க, நம்முடைய உறவினர்கள்ல, நம்முடைய சுக துக்கங்கள்ல, நம்முடைய எல்லாத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஏழை, அப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருக்கிறார். அவரை நாம நினைச்சா நம்முடைய சொத்துல இருந்து 1% கூட தேவையில்லை, ஒரு சின்ன பகுதியை கொடுத்தா கைது போட்டலாம். அவனை கைது போட மாட்டோம். ரமணானுக்கு போனோமா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறது, எல்லாம் கல்யாணம் காட்சியா ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கிறது.
இப்படின்னு எப்பவுமே என்கிட்ட நீ கேட்டுக்கிட்டே இரு, நான் உனக்கு 5 10 போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்படிங்கிறது இந்த செல்வந்தனுடைய மனநிலை. ஆனா ஒன்னையும் நான் கை தூக்கி விடுறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். அந்த காரூனுக்கு அந்த பெரியவர்கள் சொன்ன அந்த அறிவுரையில இன்னொரு அறிவுரை. அது என்ன அறிவுரைனா, அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உனக்கு அல்லாஹ் நன்மை செய்திருப்பதை போல நீ அல்லாஹ்வுக்கு நன்மை செய். நீ மற்றவங்களுக்கு செய். நான் அல்லாஹ்வுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் அல்லாஹ்வுக்கு திருப்பி தர முடியாது. நான் மனிதர்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் அல்லாஹ்ட்ட கணக்கு தீர்க்க முடியும். நான் அல்லாஹ்ட்ட கணக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை படைத்த இறைவன் எனக்கு பல கோடிகளை வழங்கி விட்டான். அல்லாஹ் நீ ஏன் வச்சுக்க அவனை திருப்பி தர முடியாது. என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு கொடுத்து விட்டு, அல்லாஹ் நீ கொடுத்த, நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டேன், கணக்கு தேவையாச்சு, அப்பதான் போய் கிளைம் பண்ண முடியும். அல்லாஹ்விடத்தில் நமக்கு தந்திருக்கிற செல்வத்திற்கு எப்போது கிளைம் பண்ண முடியும்? தர்மங்கள், உதவிகள், கைதூக்கி இருந்தாதான். இன்னைக்கு சமூகத்துல அந்த சிந்தனை சுருங்கி போயிருக்கிற வருத்தமான காலகட்டம். செல்வந்தராக இருப்பவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி கொண்டு போகிறது. ஏழைகள் வந்தா ஏதாவது நோய் நோய் கேட்டே இருப்பான், மருத்துவத்துக்கு வேணுமா, அதுக்கு வேணுமா, பெரிய தொல்லையாப்பா, எப்ப வந்தாலும் கேட்டு. ஏன் கேட்கிற நிலையில வைக்கிறீங்க? கை தூக்கி விடலாம் இல்லையா? கை தூக்கி விட்டா உங்கள்கிட்ட ஒண்ணு குறைஞ்சிட போவதில்லை. செல்வந்தர்கள்ட்ட அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை போன்று நீ அவங்களுக்கு கொடு நல்லவா காரூனுக்கு சொல்லப்பட்டது. அதே தானே நமக்கும். அது அவன் எப்ப பார்த்தா முசீபத் பிடிச்சவன் அவனுக்கு வந்துட்டான். அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான், நாம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு நாம ஒரு நிலையில நிக்கிறோம். இப்ப இந்த சிந்தனை தான் நாம யோசிக்க வேண்டியது. இன்னைக்கு ஏழைகளாக இருப்பவர்கள் நாளை செல்வந்தர்களாக வரலாம். வந்தா அதே தப்ப நம்மளும் செஞ்சிடக்கூடாது. அப்ப செல்வந்தர்கள்ட்ட இருக்க வேண்டிய ஒரு தாராள தன்மை இன்னைக்கு சுருங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய சமூகம் தான தர்மத்தில் விஞ்சிய சமூகம், மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு ஒப்பீடு செய்து முந்தைய நம்முடைய முன்னோர்கள் அவங்கள நல்லவர்கள் செய்த தான தர்மங்களோடு ஒப்பிட்டு இன்றைய நம்ம வாழும் காலத்துல நாம் அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அது ஒப்பிட முடியாத அளவுக்கு பின்தங்கி நிற்பதை பார்க்கிறோம். அப்படிங்கிறதா அதுல யதார்த்தமான ஒரு உண்மை. இதுல நம்ம பெற வேண்டிய பாடம் படிப்பனை என்னன்னு சொன்னா, எவ்வளவுதான் சொத்துக்கள் நம்ம கிட்ட சேர்ந்தாலும் சரி, எல்லா சொத்தும் நம்மளோட நம்ம நினைக்க பாருங்க, அதை போன்ற ஒரு முட்டாள்தனம் வேற இல்லை. நாம எதை தர்மமாக கொடுத்தோமோ அதுதான் நமக்குரியது அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த அறிவுரையை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அல்லது இனி வரக்கூடிய காலங்களில் கொடுத்தால், எனக்கு அல்லாஹ் கொடுத்ததை போன்று நானும் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்கிற அந்த மனநிலையோடு நாம் இருக்கும்போது அந்த செல்வம் உலகத்திலும் நமக்கு பயனளிக்கும், மறுமையிலும் பயனளிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்கள், சகோதரர்களே, இஸ்லாமிய வழியில் வந்த முன்னோர்கள் நல்லவர்கள் தங்களுடைய செல்வங்களை எப்படியெல்லாம் செலவழித்தார்கள் என்கிற வரலாற்றினுடைய குறிப்புகள்ல 1-2 தான் நம்ம பார்க்கலாம். அது போன்ற ஒரு நிலைகள் இன்னைக்குள்ள காலத்தில் இல்லையே என்கிற ஒரு வருத்தத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்தோம். இது யாரையும் திட்டுவதற்கோ கோபித்துக் கொள்வதற்கோ அல்ல. ஒரு தகவலை நம்ம சொல்லும் போது நமக்கு ஆகலாம், அவனுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா? அந்த ஒரு தூண்டுதலுக்காக தான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தர்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டையுமே சொல்றாங்க. யகூலு இப்னு ஆதம மாலி மாலி, மனிதனுடைய ஆதமுடைய மகன் சொல்லுகிறான், என் சொத்து எல்லாம் நம்மளோடது அப்படிங்கிறான். அல்ல இதான் மனநிலை. இது யாருக்கு? இது எங்களோடது, அது எங்களோட தான், அது எங்களோட தான் என்று பல சொத்துக்களை காட்டி பல ஆயிரக்கணக்கான கோடிகள், நூற்றுக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள சொத்து எல்லாம் நம்மளோடது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஆதம் எது உன்னோடது? அந்த தொனியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன நையாண்டி, ஆதம் அது எதுப்பா உன்னோடது? நீ எதை உண்டு கழித்தாயோ அதை தவிர, எது சாப்பிட்டையோன்னு சொன்னீங்க, எதை உண்டு கழித்தாயோ அதை தவிர. நான் இப்போ தண்ணி குடிக்கிறேன் அல்லது ஒரு சாப்பாடு உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா, இது ஜீரணமாகி அது அதனுடைய சத்துக்களின் உடம்புல போய் சேரணும்னா 3 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? அதனாலதான் படுக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க, தான் ஆரோக்கியம்னு சொல்றாங்க. சாப்பிட்டு உடனே படுத்தோம்னா ஜீரணமாகாது, உடம்புல ஒட்டாது, வீணா போயிடும். சாக்கடையில ஒட்டுறது அந்த ஒட்டுறது ஒண்ணுதான், ஆரோக்கியம் கேடுது. அப்ப
அப்ப ஒரு பொருள் நம்ம சாப்பிட்ட பொருள் ஜீரணமாகி அந்த சத்தை உடம்பு உறிஞ்சிக்கணும்னா குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆகணும். சாப்பிட மூத்தா போயிட்டாங்க. ஒரு முடக்கு பால் உள்ள இறந்துச்சு. இப்ப தான் ஒரு பிஸ்கெட்டை தின்னாரு, மூத்தா போயிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிஸ்கெட் அவரோடது இல்லை. அதான் அதுக்கு அர்த்தம். அந்த பால், அந்த ஒரு முடக்கு பாலும் அவரோடது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க, எதை நீ உண்டு கழித்தாயோ, எது நீ சாப்பிட்டு ஜீரணமாகி முடிந்ததோ அது உன்னுடையது. எதை நீ உடுத்தி கிழித்தாயோ அது உன்னுடையது. பீரோக்குள்ள அப்படியே ஒரு பீரோ நிறைய பேண்ட் சட்டை எல்லாமே இருக்கு, சேலை எல்லாம் பெண்கள் இருக்கு. டக்குனு மூத்தா போயிட்டோம். இப்ப என்ன நடக்கும்? மூத்தா போன பிறகு என்ன நடக்கும்? என்ன பண்றது? யாரு கொடுக்குறது? இத்தனை நாள் என்னோடது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் எடுக்கிறதுக்கு பல மணி நேரங்கள் பார்த்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? கடைகளுக்கு போனா ஒரு ட்ரெஸ் எனக்கு பொருத்தமா இருக்கா, எனக்கு ஃபிட்டா இருக்குதா, எனக்கு சரி வருமா, பார்த்து செலக்ட் பண்ண அத்துணை துணிகளும் நான் மொத்தா போன அடுத்த நாளே யாருக்கும் கொடுத்து போறாங்க. அப்ப எது என்னோடது? இதுவரை நீ வாங்கி உடுத்தி கிழித்து முடித்தாயே, கிழிச்சு வேணாலும் குப்பையில போட்டில, அது உன்னோடது. மூணாவதா சொன்னாங்க, நீ எதை தர்மமாக கொடுத்தாயோ அது உன்னுடையது. இந்த மூணு தான் உன்னோடதுங்கிறாங்க. உண்டு கழித்தது, உண்டு ஜீரணமானது, உடுத்தி கிழித்து முடித்தது, தர்மமாக கொடுத்தது. இந்த 3 தான் உனக்குரியது. மற்றதெல்லாம் யாரோடது? வாரிசுகளுக்குரியது. நான் எத்தனை கோடிகளை விட்டு சென்றாலும் என் பிள்ளைகளுக்குரியது. நான் என் பிள்ளைகளுக்குரிய சொத்துக்கு தான் ஆளா பறக்கிறேன். அதான் அதுக்கு அர்த்தம். என் வாரிசுகளுடைய சொத்துக்கு தான் ஆளா பறக்கிறேன். நான் மூத்தா போன பிறகு சொத்துக்காக சண்டை போட்டு திரிவாங்க. அதான் நடக்க போகுது. பல குடும்பங்கள் என்ன நடக்குது? அத்தா கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையை தியாகம் பண்ணி பல கோடிகளை சேர்த்து வச்சா பிள்ளைகள் சொத்துக்காக அடிச்சுக்கிறான், ரோட்ல சண்டை போட்டுக்கிறான், கோர்ட்டுக்கு போறான். இதுக்காக சேர்த்து வச்ச, அதுக்காக அவங்களை நடுத்தரவுல நிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்ல, அவங்களை கையேந்திர மாதிரி விட்டுட்டு போயிடாதீங்க, நல்ல நிலையில விட்டுட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த அறிவுரை எதுக்காக? நீ ஆனாலும் பங்கு சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு? யாருக்கு? உன் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிற. உன் சொத்துன்னு சொல்லாத, செத்து போனா அது பிள்ளைகளுக்கு. உன் சட்டைன்னு சொல்லாத, செத்து போனா அது யாருக்கோ. இதான இந்த அறிவுரை. இந்த மனநிலையில நாம இருந்தோம்னு சொன்னா அந்த சொத்தின் மீது நமக்கு பற்று இருக்காது, செல்வங்கள் மீது நமக்கு பற்று இருக்காது. இந்த பற்று இல்லாத நிலை வரும்போதுதான் நாம மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனம் வரும். மனசு எப்ப வரும்னா அது மேல எனக்கு ஒரு பற்று இருக்குதுங்க, அதை எப்படி விட முடியும்? பற்று இருந்தா வராது. அந்த செல்வங்கள் மீது, செல்வத்தை சம்பாதிக்காத இஸ்லாம் சொல்லல, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கதான் இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. சம்பாதிப்பதற்கு அளவு கிடையாதுங்க. அதே போல தர்மத்தையும் லிமிட் ஆக்கி அவ்வளவுதான் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு எப்படி தாராளமா கொடுக்குறானோ அது மாதிரி நீயும் கொடு அப்படிங்கிறது நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரை இல்லையா? அப்படி நம்முடைய மனதை தாராளமாக வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய ஒரு மனநிலை என்னன்னா, என்னோடது இல்லப்பா, இதெல்லாம் இத்தனை கோடி இருக்கு, இதெல்லாம் என்னோடதா, நானா வீட்டுக்கு போறேன் இல்லப்பா, நான் சாப்பிட்டது என்னோடது, நான் உடுத்தி கிழித்தது என்னோடது, நான் தர்மமா கொடுத்தது என்னோடது. இந்த 3க்காகவும் நான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேன். 2 உலகத்தை சேர்ந்தது, 1 மறுமைக்கானது. அவ மறுமைக்காக கொஞ்சம் கூடுதலா செலவு பண்ணிக்கிறேன், என்னுடைய மறுமைக்காக, என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படிங்கிற ஒரு மனநிலை வரணும்னு சொன்னா இந்த மைண்ட் செட் வரணும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கும் உன்னோடது அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு சொல்றாங்க. ஆக இந்த மனநிலையோடு நாம இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தின் சொத்துக்களின் மீது மோகம் கொண்டவர்களாக, பற்று கொண்டவர்களாக இல்லாமல் நாம் சம்பாதிப்பதில் நமக்கு உரிமை இருக்கிறது, நம் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கிறது, அதே போன்று நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட மூமின்களாகத்தான் இஸ்லாம் நம்மை வார்த்திருக்கிறது. அந்த சரியான மூமின்களாக நாம் இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.